அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று கவனிங்க. ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கூற்று கரெக்ட் தான். ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த தேதிகள் அப்படின்னா ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 1 ஆகிய நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தலாம். ஓகே தான். ஸோ இது எல்லாமே காந்தி பிறந்த தினம், அதே மாதிரி தண்ணீர் தினம், குடியரசு தினம், விடுதலை இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லா நாட்கள்லையுமே கிராம சபை கூட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் கூற்றும் கரெக்ட் தான். தேர்ட் கூற்று பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை கூட்டங்களை நடத்துவதற்கு அக்கிராம பஞ்சாயத்தின் 10% வாக்காளர் வருகை தரவில்லை எனில் அக்கூட்டங்கள் நடத்த இயலாதுன்னு கொடுத்திருக்கான். ஸோ இதுதான் தப்பு. இந்த பாயிண்ட் தான் நீங்க நோட் பண்ணணும். இயலாதுன்னு கொடுத்திருக்கான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10% வாக்காளர் இல்லைனாலும் அந்த கூட்டங்கள் கண்டிப்பா நடைபெறும், கிராம சபை கூட்டங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 சரி, 3 தப்பான கூற்று. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்